நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக எக்கனாமியோட டே ஷீட் நம்பர் 7 பார்த்தோம். இங்கே எக்கனாமியோட டே ஷீட் நம்பர் 8 பார்க்க போகிறோம். பிவிக்யூ கேப்சூல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்டு இந்த டே ஷீட்டில் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்த்து அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கான்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன பிவிக்யூஸ் கேட்டிருக்காங்க அண்ட் அது ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஸோ தி டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், மாவட்ட மனநல திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டு ப்ரொவைட் மென்டல் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ப்ரிவென்ஷன், ப்ரொமோஷன் அண்டு லாங் டேர்ம் கேர் அட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம். மாவட்ட அளவில் நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த மனநலம் சார்ந்த சேவைகள் வழங்குறது மொதல் விஷயம். டு ஆக்மெண்ட் இன்ஸ்டியூஷனல் கெப்பாசிட்டினா என்ன, திறன் மேம்பாடு செய்கிறது. சரியா? ஒன்று இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்யூப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஃபார் மென்டல் ஹெல்த். ஆப்வியஸ்லி இட்ஸ் டூ ஜென்ரல், ஸோ இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபெசிலிட்டேட்டிங் த மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அட் டோர் ஸ்டெப். இந்த பாயிண்ட் காசுனா இருக்கணும். ஏன்னா இப்போ நிறையா ஸ்கீம்ஸ் டோர் ஸ்டெப்பில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்கீம்ஸுமே டோர் ஸ்டெப்ஸில் கொடுக்கறது இல்லை. இல்லம் தேடி கல்வி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு இதை சரின்னு போட்டக்கூடாது. இதெல்லாம் ட்ராப்பு. டு ப்ரமோட் கம்யூனிட்டி அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் த டெலிவரி ஆஃப் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ். ஆமாம் தானே? நீங்கள் எல்லா ஸ்கீம்லேயும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. அதாவது டு ப்ரொமோட் அல்லது என்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்கீம்ஸில் 99% ஸ்கீம்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் சர்வீசஸில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாமே, ஃபேமிலி பிளானிங் இருக்கா? ஃபேமிலி பிளானிங் இருக்கட்டும், நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே தேவையான சர்வீசஸை ஒரு பக்கம் வழங்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று கேம்பெயின்ஸு, இன்னொன்று ஆட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் எங்கெல்லாம் கம்யூனிட்டி அவேர்னஸ்ஸு, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா அது 99% இது என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ 2ம் கரெக்டுன்னு சொல்லிட்டோம், 4ம் கரெக்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ 2, 4 எங்கே இருக்குது? 2, 4 இருந்தால் இருக்குது. 2, 4 இங்கே இல்லை, 2, 4 இருந்தால் இருக்குது. ரைட். நான் இப்போ என்ன சொன்னேன்? ஃபெசிலிட்டேட்டிங் த மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அட் டோர் ஸ்டெப். இல்லைங்க, டோர் ஸ்டெப்பில் கொடுக்குறது இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ அதனால் 3யும் வராது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 4. இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 1996 கொண்டு வந்தாங்க. மென்டல் ஹெல்த் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னே தனியாக ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டியூட் பண்ணாங்க. எப்போனா 1982. அதுக்கு கீழே லான்ச் பண்ண இந்த ப்ரோக்ராம் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். எப்போது? 1996. வழக்கம் போல் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் கொண்டு வர்றாங்க. சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தான் இதை கொண்டு வர்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனநலம் சார்ந்த சேவைகள் இருக்கு இல்லையா, இந்த மனநலம் சார்ந்த சேவைகளை வழங்குவதை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது, அதாவது மைய விலக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பரவலாக்குதல் அப்படின்னு சொல்கிறது. இந்த பரவலாக்கம் பண்ணுவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமை பற்றினது. நான் இது ரிலேட்டடாக இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அது என்னது? நிமான்ஸ். இதுக்கோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்டு நியூரோ சயின்ஸ். அதாவது நம்மளுடைய மனநலன் தொடர்ந்த சேவைகள் இருக்கு இல்லையா, இந்த சேவைகளை பற்றி படிக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான இந்தியாவோட அப்பெக்ஸ் இன்ஸ்டியூட், அதாவது உச்சபட்ச நிறுவனம்னு வச்சுக்கோங்க. இந்த அப்பெக்ஸ் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. சரியா? இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிமான்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபேக்சுவலாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெங்களூர். த மெயின் எய்ம் ஆஃப் ஜன் ஔஷாதி கேம்பெயின். அண்ட் ஔஷாதி அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா மருந்து அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அப்போ இங்கே இட்ஸ் ரிலேட்டட் டு சம்திங் ரிலேட்டட் டு மெடிசன். பாருங்கள், கிளீனிங் த ரிவர்ஸ் அண்ட் இட்ஸ் tributaries, நோ clean up the urban areas, providing water for every farm, it's all related to water. அண்ட் இங்கே பாருங்கள், ப்ரொவைடிங் குவாலிட்டி மெடிசன் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ், அதாவது மலிவு விலை மருந்தகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மருந்தகங்களை கொண்டு வரது தான் இதில். இந்தியா இஸ் நோன் ஃபார் ஜெனரிக் மெடிசன்ஸ்.
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மா துறையில் வந்து நிறையா மெடிசின்ஸு ஜெனரிக் மெடிசின்ஸாக கொண்டு வர்றாங்க. நிறையா உயிர் காக்கும் மருந்துகளுக்கு நம்மக்கிட்ட நிறையா அஃபோர்டபுளான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் எல்லாம் மக்களை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜன் ஔஷாதி கேம்பெயின் கொண்டு வராங்க. கேம்பெயின்னா இட்ஸ் அன் அவேர்னஸ் திங், ரைட்? ஓகே. அப்போ இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா, PMBJPன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, ரைட்டா? இது முதல்ல கொண்டு வரும்போது ஜன் ஔஷாதின்னு மட்டும்தான் இருந்துச்சு, ஜன் ஔஷாதி ஸ்கீமாக தான் இருந்துச்சு. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2008 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் நியூ. இது வந்து 2008 கொண்டு வந்துட்டாங்க. பட் இட் வாஸ் ரீநேம்ட் அஸ் PMBJP இன் 2016, ரைட்டா? அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படின்னு ஒரு பேர் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன மினிஸ்ட்ரி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மா, அதாவது மருந்து துறை அப்படின்னு வச்சுக்கோங்க. மருத்துவத்துறை அப்படின்ற மாதிரி. மருத்துவம் இல்லை, மருந்தகத்துறை. ஓகே. கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரி கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மா இருக்காங்க. இவங்க கொண்டு வந்த வெல்ஃபேர் ஸ்கீம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷாதி பரியோஜனா. இது 2008 கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணி 2016 பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனான்னு கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெடிசின் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ், அதாவது மலிவு விலை மருந்துகள் கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஜன் ஔஷாதி கேந்திராஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை கொஸ்டினாக கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷாதி கேந்திராஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை எந்த மாதிரியான தகவல்களை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கேந்திராஸ் இருக்குது. உதாரணத்துக்கு மகிழா சக்தி கேந்திராஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிசான் விகாஸ் கேந்திராஸ் இருக்குது, அண்ட் அதே போல் ஜன் ஔஷாதி கேந்திராஸும் கொண்டு வர்றாங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இப்படி மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். ஜன் ஔஷாதி கேந்திராஸ், இதில் இந்த சைடு வந்து அஃபோர்டபுள் மெடிசின், அண்ட் கிசான் விகாஸ் கேந்திராஸ் அப்புறம் வந்து ஃபார்மிங் ரிலேட்டடான தகவல்கள் சர்வீசஸ் வந்து வழங்குறது. அப்புறம் மகிழா சக்தி கேந்திராஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது, விமன்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி இதில் எது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜன் ஔஷாதி கேந்திராஸ்னா டு ப்ரொவைட் குவாலிட்டி மெடிசின் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபைட்டிங் COVID-19. இது வந்து அந்த டைமில் கொண்டு வந்தாங்க, 2020 கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம், சரியா? அதாவது COVID-19 அந்த நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து நிறையா இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறத மையமாக கொண்டு வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதில் எல்லாருமே வந்தாங்க. சானிடேஷன் ஒர்க்கர்ஸில் ஆரம்பித்து டாக்டர்ஸு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, நர்ஸு, மிட்வைஃபு, கம்பவுண்டர்ஸு, யாரெல்லாம் இருக்காங்களோ, அண்ட் ஆஷா ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. யாரெல்லாம் COVID-19 ஃப்ரண்ட் லைனில் நின்று வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த இன்சூரன்ஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்க. சரி, என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் 20 lakh rupees ஃபார் 90 days டு டோட்டல் ஆஃப் அரௌண்ட் 22.12 lakh பப்ளிக் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் பார்த்துக்குறோம் வேறு என்ன செய்கிறது. இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த டைம் PIBயில் வந்து இது நியூஸாக வந்திருக்கு. PIBனா உங்களுக்கு தெரியும், இது வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்னிப்பெட் மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு பாயிண்ட்டு, அண்ட் இதை சொல்லியிருந்தாங்க, அப்படியே இருந்துச்சு. 22.12 lakh பப்ளிக் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதனால கூட கொடுத்துருக்கலாம். நம்ம எவ்வளோ தான் படிக்கிறது, நம்ம அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின், நமக்கு தெரியாதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பரில் படிக்கிறத தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிற மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்காக தேடி எல்லா புக்கையும் எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு இருக்க முடியாது, விடுங்க. இன்க்ளூட்ஸ் கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் who may be have to be in direct contact and care of COVID-19 patients may be at risk of being impacted by this. இது கண்டிப்பாக கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் எந்த ஒரு ஜிம்மிக்கான வார்த்தை இல்லை, எந்த ஒரு எக்ஸ்க்ளூடான வார்த்தை கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரியும். ஸோ அப்போ ஒன்லி கிடையாது, நெய்தர் 1 or 2 கிடையாது. இப்போ இது 2ல் 1 தான் இருக்க போகுது. இதுக்கு நமக்கு ஃபேக்ட் தெரியணும். எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். 20 லட்சம் இல்லைங்க, 50 லட்சம் கொடுத்தாங்க. 90 days கொடுத்தாங்களா? 90 days கொடுத்தாங்க. இனிஷியலாக 90 days கொடுத்தாங்க. லேட்டராக என்ன பண்ணாங்க அப்படின்னா COVID-19 கடைசி ஃபேஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்போ COVID-19 முடியுதோ அது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த மொத்த ஃபேஸ் இருந்துச்சுல, அந்த ஃபேஸ் வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. 2020 லான்ச் பண்ணது. அகைன் இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம்.
50 லட்சம் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க எல்லா பப்ளிக் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கும், இன்க்ளூடிங் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தாங்க. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நமஸ்தே போர்ட்டல். வாட் இஸ் நமஸ்தே போர்ட்டல்? தேர் இஸ் அன் அப்ரிவேஷன் ஃபார் தட். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான அப்ரிவேஷன், நேஷ்னல் ஆயுஷ் மார்பிடிட்டி அண்டு ஸ்டாண்டர்டைஸ்டு டெர்மினாலஜிஸ் எலக்ட்ரானிக் போர்ட்டல். இதுதான் நமஸ்தே போர்ட்டல். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு ஒரு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை வச்சுருக்கோம் டு ப்ரொமோட் அவர் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ். இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஏன்ஷியன்ட் மெடிசின் திங், ரைட்டா? அண்ட் நிறையா தடவை சொல்லுவாங்க, முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது, முதல்ல அந்த சர்ஜரி பண்ணது, முதல்ல நிறைய விஷயங்கள் எழுதுனது, சரக்க சம்ஹிதா, சுஸ்ருத சம்ஹிதா, இந்த மாதிரி நிறையா மெடிசின் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக ட்ரெடிஷ்னல் மெடிசன்னு சொல்கிறோம். இதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு மினிஸ்ட்ரி வந்தது, ஆயுஷ் மினிஸ்ட்ரி. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே நமக்கு இது எல்லாத்த பற்றியும் ஒரு காமனாக ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் கொண்டு வராங்க, அதுதான் நமஸ்தே போர்ட்டல். சரியா, இப்போ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2017 அண்ட் October 17 லான்ச் பண்ணுறாங்க. ஏன் இதில் டேட்டு சொல்கிறோம் அப்படின்னா, October 17 இஸ் த நேஷ்னல் ஆயுர்வேதா டே. ஓகே, இன்னைக்கு ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, த ஃபேமஸ் தன்வந்திரி இருக்கார் இல்லையா, ஆயுர்வேதத்தை சொன்னவர்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா, தன்வந்திரி இருக்கார் இல்லையா, அவரோட ஜெயந்தி வந்து October 17 தான் கொண்டாடப்படுது. ஸோ அதனால் நம்ம அன்றைக்கி நேஷ்னல் ஆயுர்வேதா டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நாள் அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2017 இந்த ஸ்கீமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Question number 5. The following scheme is implemented with an objective of reducing maternal and neonatal mortality by promoting institutional delivery amongst the poor pregnant women. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் டெலிவரியை பண்ண வைக்கிறது. ஸோ அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஸ்கீம். இது மூலமாக தாய்மார் மற்றும் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் இதை குறைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். ஸோ ஸ்கீமோட எய்மை கொடுத்துட்டு ஸ்கீம் என்னன்னு கேட்குறாங்க. அழகாக இன்வைட் பண்ணலாம். பிரதான் மந்திரி சஸ்திய சுரக்ஷா யோஜனா, இது உங்களுக்கு என்னன்னே தெரியலன்னு வச்சுப்போம். ஸ்வச் பாரத் அபியான் கண்டிப்பாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் இல்லைன்னு தெரியும். ஜனனி சுரக்ஷா யோஜனா, நேற்று தான் நம்ம இதை பார்த்தோம். ஜனனின்னா என்ன? பிறப்பு சம்மந்தப்பட்டது ஜனனம்னு சொல்லுவோம். அப்போ அது கண்டிப்பாக என்ன தான்? ஜனனி சுரக்ஷா யோஜனா தான். பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குல்ல, அதை அப்கிரேட் பண்ணுறதும், எய்ம்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்பை இன்ஃப்ரா வந்து டெவலப் பண்ணுறதும், புதுசாக நிறையா எய்ம்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். எந்த ஸ்கீமு? பிரதான் மந்திரி சஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஸோ இது எதுக்காக மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ரிலேட்டட் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்க்காக, அதாவது ஹெல்த் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸு, மெடிசின் படிக்கிறது, அதை பற்றி உள்ள ஸ்கீமு. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 கொண்டு வந்தாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷனை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ஹெல்த் மிஷனே ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, 2005 கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஒன்று இருந்துச்சு, அதே 2005 கொண்டு வந்துட்டாங்க. பின்னால் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து 2013 இந்த நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் கொண்டு வராங்க. ஸ்வச் பாரத் அபியான் 2014 October 2 லான்ச் பண்ணுறாங்க. ஏன் October 2னா மகாத்மா காந்தியோட பிறந்தநாள். இந்த October 2 லான்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2019 இந்தியா தூய்மையான இந்தியாவாக நாங்கள் அறிவிக்க போகிறோம், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டாக நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது ஏன் 2019 டார்கெட் பண்ணாங்கன்னா, காந்தி பிறந்து 150 வருஷம். காந்தி வந்து ரொம்ப ஆசைப்பட்டார், இந்தியா வந்து தூய்மையான ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன். ஸோ இதில் நிறைய விஷயம் பண்ணாங்க. ஸ்வச் பாரத் கேம்பெயின் கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஸ்வச் சர்வேக்ஷன் கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஸ்வச்சதா கேம்பெயின்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது கீழே இருந்துகிட்டே இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே வரலாம். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். ஜனனி சுரக்ஷா ஸ்கீம் யோஜனாவை பற்றி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ரெடியூஸ் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அண்ட் இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட். இப்போ தான் பார்த்தோம், ரைட்டு. நீங்கள் இங்கே வந்துட்டு புத்திசாலித்தனமாக இன்ஃபன்ட் இல்லையே மொர்டாலிட்டி ரேட்னு யோசிக்கக்கூடாது. இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் தான் முதல்ல வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள லேட்டர் டெஃபினிஷன்ஸில் தான் நியோநேட்டல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க.
நியோநேட்டல்னால் ஒன்றும் இல்லை, பச்சிலம் குழந்தை தான் நியோநேட்டல். சரியா, பிறந்த உடனே இருக்குள்ள அந்த குழந்தை தான் பச்சிலம் குழந்தைன்னு சொல்லுவாங்க. சரியா, 1 வயசுக்குள்ள குழந்தை இன்ஃபன்ட்னு சொல்லுவாங்க, 1லேருந்து 5 வயசுக்குள்ளே உள்ளவங்கள சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சில்ட்ரனில் இவ்வளோ கேட்டகரைசேஷன் இருக்கான்லாம் யோசிக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு டேட்டாக்காக வச்சுருக்குறது. சரியா, ரைட். இது இப்போ கண்டிப்பாக கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆன்சர் ஏயோ இல்லை பியோ தான் இருக்குது. இதை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? 100% சென்ட்ரலி ஸ்பான்சர், 100% ஸ்டேட் ஸ்பான்சர். நல்லா யோசிங்க, இது ரெண்டுமே ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட். சென்ட்ரல் 100% ஸ்பான்சர் பண்ணால் ஸ்டேட்டால் ஸ்பான்சர் பண்ண முடியாது, ஸ்டேட் 100% ஸ்பான்சர் பண்ணால் சென்ட்ரால் ஸ்பான்சர் பண்ண முடியாது. அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் ட்ரூவாக இருக்க முடியும். சரியா, ரைட். அகெயின் இந்த ஆப்ஷன் சி ஹெல்மெட் ஆகிடும் எப்படின்னாலும் நமக்கு தெரியும், அது நம்ம வரப்போகிறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்கீமு இந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமு 100% எப்படி ஸ்டேட் கொண்டு வருவாங்க இல்லையா? ஒன்று சென்ட்ரலி ஸ்பான்சர்டாக இருக்கணும், இல்லைனா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாக இருக்கும். சரியா, ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு தான். ஸோ 1 and 2 தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். நேஷ்னல் மலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராம் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958. அப்ளைட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் 1963. நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் தான் 1953 கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் லெப்ரசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 1954. பின்னாடி இந்த நேஷ்னல் லெப்ரசி கண்ட்ரோல் ப்ரோக்ராமை நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்தாங்க. இந்தியா நாங்கள் லெப்ரசியை எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 வாங்கிட்டோம். ஸோ இந்தியா எராடிகேட்டட் லெப்ரசி. இதே போல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அனேமியா முக்த் பாரத்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனேமியா இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2018 கொண்டு வந்தாங்க. டிபி முக்த் பாரத் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது 2021 கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் 2025 இந்தியாவில் டிபியை எலிமினேட் பண்ணணும். இதுதான் நோக்கம். டிபியை எலிமினேட் பண்ணுறதுக்கான ப்ராக்ரஸில் இல்லைன்னு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலில் போட்டிருந்தாங்க. நம்ம அந்த ப்ராக்ரஸில் சரியாக போகலை, நிறைய விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அனேமியா முக்த் பாரத் 2018, டிபி முக்த் பாரத் 2021 லான்ச் பண்ணி 2025 டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதே போல் சில டிசீஸை இந்தியா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மலேரியாவை 2030 ஒழிச்சிருவாங்களாம். அண்டு காலா அசார் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. இந்த நோயை 2023 ஒழிச்சிருவாங்களாம். அண்ட் கடைசியாக லிம்பாட்டிக் ஃபிலாரியாசிஸ்னு ஒரு நோய் இருக்குது. சரியா, ஃபிலாரியாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. ஸோ இந்த ஃபிலாரியாசிஸை ஒழிக்கிறதுக்கு இந்தியா வச்சுருக்க டார்கெட் 2027. இந்தியா போலியோவை ஏற்கனவே எராடிகேட் பண்ணிட்டாங்க. அது எந்த வருஷம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்கள், அப்ரிவேஷன் கேட்குறாங்க பாருங்கள். நான் இதை தான் ஏற்கனவே சொன்னேன், அப்ரிவேஷன் நம்ம படிச்சுக்கணும். பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரைம் மினிஸ்டர் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம். ரைட்டு தான், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. நேஷ்னல் டொபாக்கோ எலிமினேஷன் இல்லை, நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம். நேஷ்னல் வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இது கரெக்டு. நேஷ்னல் வெக்டார் பார்ன் டிசீஸ்னால் என்னென்னா, கொசு ஒரு வெக்டார், அதாவது ஏதோ ஒரு சின்ன இன்செக்டோ இல்லை ஏதோ ஒரு காரணி மூலமாக பரவக்கூடிய நோய் தான் என்னென்னா வெக்டார் பார்ன் டிசீஸ். அது மணல் ஈயாக இருக்கலாம், அல்லது கொசுவாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், ஏதோ இன்னொரு சின்ன உயிரினத்து மூலமாக பரவுறத வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இது என்னென்னா நிறைய விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு மலேரியா, டெங்கு, அப்புறம் என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூளைக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்செஃபலைட்டிஸ், அப்புறம் சிக்கன் குன்யா, காலா அசார், லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ், இந்த மாதிரி நிறையா நோய்கள் எது கீழே வந்துடும் அப்படின்னா வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கீழே வந்துடும். சரியா, அப்புறம் ஜனனி சிக்ஷா சுரக்ஷா காரியக்ராம் இல்லை, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ராம் தான் இந்த ஸ்கீமு. ஸோ அப்போ இதுவும் தப்பு. 1 தப்பு 2 தப்பு. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சரியாக பொருந்திருக்கிறது தான் கேட்குறாங்க. 1 3 மட்டும்தான் சரி. 4 தப்பு 2 தப்பு. நான் மாற்றி சொல்கிறேன் பாருங்கள், 4 தப்பு 2 தப்பு 1 3 சரி. ஸோ ஆன்சர் சி. ஸ்கீம் இஸ் டு ப்ரொவைட் ஹெல்த் கேர் ஃபார் லோ இன்கம் குரூப், அதாவது மிக குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்காக உள்ள
இன்சூரன்ஸ் ஸ்கீம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகத்துக்கே தெரியும் ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத் தான் வந்து அதிக மக்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். சரியா? அண்ட் இதில் என்ன பண்ணுறாங்க, 5 லட்ச ரூபா ஒரு ஃபேமிலி கொடுக்குறாங்க. 5 நபர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா வருடத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டில் 3 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி டெர்ஷரின்னு சொல்லி 3 ஃபேஸ் இருக்குது. ப்ரைமரி ஃபேஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அந்த சிம்டம்ஸை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்கேனு ஸ்க்ரீனிங் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் அண்டர்கவுன் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி லெவல் ட்ரீட்மெண்ட் வந்து அண்டர்கவுன் பண்ணுறது. பெட் ரெஸ்ட்டோ இல்லை பெட்டில் அட்மிட்டாக எடுக்கிறதோ, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுக்கிறது. ஸோ உயிருக்காகக்கூடிய மாத்திரைகள் மருந்துகள்லாம் எடுக்கிறதுலாம் செகண்டரி ட்ரீட்மெண்ட். அப்போ நமக்கு வந்து நம்ம உடல்நிலை வந்து தேறியாச்சு, இனிமேல் நம்ம உடம்புல அந்த மாதிரி ஒரு நோயோ இல்லை வியாதியோ இல்லை இந்த ஒரு பிரச்சனையோ இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கல்ல. ஆனால் டிஸ்சார்ஜ் பண்ண உடனே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்டிவ் ஆக முடியாது. ஸோ அப்போ இந்த டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கும் நம்ம பழையபடி திரும்பி நார்மலாக வர்றதுக்கும் இடையில ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அதுதான் டெர்ஷரி பீரியட். ஸோ ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் 3 சர்வீசஸ் இருக்குது, 3 ஸ்டேஜ் இருக்குது. அதுதான் என்ன சொன்னேன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவாக இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் இந்த ப்ரைமரி செகண்டரியை தான் கான்சிடர் பண்ணுவாங்க. அண்டு இல்லைன்னா ஃபுல்லாகவே செகண்டரி மட்டும் தான் கான்சிடர் பண்ணுறாங்க. ஸ்கேனிங்க்கு இதுக்கெலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஆப்ரேட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக செகண்டரியை தான் கான்சிடர் பண்ணுறாங்க. பட் ஆயுஷ்மான் பாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஆயுஷ்மான் பாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல் லெவல்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கு தேவையான இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ஆண்டுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, விச் இஸ் வே ஹையர். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணது, 2018 லான்ச் பண்ணாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. மறுபடியும் ஒரு கொஸ்டின் வருது பாருங்கள், எவ்வளோ ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 5 லட்ச ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்டு இதை க்ரியேட் பண்ணுறது. அதாவது நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த நம்ம இதெல்லாம் எடுத்துருப்போம் இல்லையா, ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுத்துருப்போம்ல, அதுக்கான ரெக்கார்ட். சரியா? இது மூலமாக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு, இவங்கெல்லாம் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்மளை பற்றி தேவையான எலிஜிபிளான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். செப்டம்பர் 2021 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ ஆன்சர் தான். அண்டு இது வந்து இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டி இருக்கிறாங்க. ஸோ இவங்களை க்ரியேட் பண்ணி இவங்க தான் இந்த ஆயுஷ்மான் பாரத்தோட டிஜிட்டல் மிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வராங்க. சரி, இதோட வந்து ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி முடியுது. நான் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னா நம்ம வந்து இது ரிலேட்டடாக தானே பார்க்குறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரிலேட்டடாக தானே பார்க்குறோம். இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அல்லது மணி சப்போர்ட் பண்ணுற ரிலேட்டடான இன்னும் 2-3 ஸ்கீம் சொல்கிறேன். அது இந்த ஆயுஷ்மான் பாரத்துக்கு கீழே இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா ஆயுஷ்மான் பவ அப்படின்னு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் லெவலில் போய் நம்மளுடைய எல்லா ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸையும் வந்து சேச்சுரேட் பண்ணுறது. ஸோ வாட் இஸ் சேச்சுரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது எல்லா ரீஜனையுமே கவர் பண்ணியிருக்காது. ஸோ ஒரு ஏரியா வரைக்கும் இருக்கும், அண்ட் சில இடத்துல விட்டகுறை தொட்டகுறையாக இருக்கும். இப்போ இந்த சேச்சுரேஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது, இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது, அதாவது அச்சீவிங் 100% கவரேஜ் தான் சேச்சுரேஷன். ஓகே, இந்த சேச்சுரேஷனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் பேர் ஆயுஷ்மான் பவ. சரியா? ஆயுஷ்மான் பவ. அண்ட் அதே போல் வந்து இந்த நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி சொன்னோம்ல, இந்த நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி வந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேரும் வந்து ஆயுஷ்மான் ஆப். இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் என்ன நமக்கு வந்து கொஸ்டினாக கேட்பாங்கன்னா, இந்த ஆயுஷ்மான் ஆப்பை யார் ரிலீஸ் பண்ணதுன்னு கேட்பாங்க. ஆயுஷ்மான் ஆப் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னு கேட்டால் அரசால்ட்டாக சொல்லிப்போம், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு. பட் யார் ரிலீஸ் பண்ணது, அதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி என்னன்னு கேட்பாங்க. ஐசிஎம்ஆரா, இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலா, அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வச்சுருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. யாருன்னா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. சரியா? ரைட். அடுத்து இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி. ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி.
ராஷ்ட்ரியனா நேஷ்னலுங்க, ஆரோக்கியனா ஹெல்த்து, நிதினா ஃபண்டு, அவ்வளோதான். நேஷ்னல் ஹெல்த் ஃபண்டுங்கிறது இதோட மீனிங். இப்போ இந்த லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? நியூஸ் பேப்பரில் ஒரு ஓரமாக கட்டிங் போட்டிருப்பாங்க, சின்ன குழந்தை ஒன்று இருக்கும், அதுக்கு ரொம்ப கேள்விப்படாத ஒரு நோய் சொல்லுவாங்க, அதுக்கு 25 லட்ச ரூபா செலவாகும், 35 லட்ச ரூபா செலவாகும், அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப புவர் பீப்புளாக இருப்பாங்க, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் த டிசீஸ் இஸ் லைஃப் த்ரெட்டனிங். ஸோ இந்த டிசீஸுக்கு அவங்களுக்கு அந்த ஒன் டைம் பேமெண்ட்லாம் நிறையா தேவைப்படும். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் அந்த ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இட் இஸ் அ ஒன் டைம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ், நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம், ஒரு முறை நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் பேஷண்ட்ஸு. அண்ட் புவர் பேஷண்ட்ஸ்னாலே கொடுத்துருவாங்களா? இல்லை. புவர் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய டிசீஸ் என்னவா இருக்கணும்னா லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸாக இருக்கணும். அந்த டிசீஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டே ஹெவி காஸ்ட்லியாக இருக்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஒன் டைம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதியிலேருந்து, நேஷ்னல் ஹெல்த் ஃபண்டு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சரி, டிஎன்பிசி நம்பர்ஸ் வச்சு விளையாடுவாங்க இல்லையா? ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 20 lakhs அதிகபட்சமாக கொடுப்பாங்க. இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம். இதுதான் நம்ம ஏரியா. ஸோ நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம். ரைட், பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அண்ட் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரோஸ்கர் அப்படின்னாலே எம்ப்ளாய்மெண்ட் தாங்க அர்த்தம். ஸோ 1க்கு 2. சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட்டு. அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யார் அப்படின்னா மினிமம் நீட் ப்ரோக்ராம். ஸோ ஆன்சர் 2, 3, 1 ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூதலிங்கம் ஸ்டடி குரூப் இஸ் ரிலேட்டட் டு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எங்கேருந்தா எடுக்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, அந்த டைமில் இது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்திருக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா ஸ்டடி குரூப் ஆன் wages, incomes and prices. ஓகே, இதுதான் இதோட இன்னொரு பேர், ஸ்டடி குரூப் ஆன் வேஜஸ், இன்கம் அண்ட் ப்ரைஸஸ். அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அதிகாரி தான் பூதலிங்கம். ஸோ அதனால் இது பூதலிங்கம் ஸ்டடி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? வேஜஸ் தான் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி அப்ரிவேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இதிலே கொஞ்சம் விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க, அதனால் தெரியும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், ரோஸ்கர்னு வந்தால் எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு தெரியும். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், இது எல்லாமே ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான். ஜன்தன் யோஜனா நமக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்க, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை மையமாக வச்சு கொண்டு வர ஸ்கீமுக்கு பேர் தான் ஜன்தன் யோஜனா. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸால் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆன்சர் டி. இதில் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், இது ரூரல் சைடு ஒரு சின்ன சின்ன என்டர்பிரைசஸ் ஏற்படுத்துறது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஸ்கர் யோஜனாவையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ரெண்டையும் இப்போ மெர்ஜ் பண்ணி என்ன வச்சுருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். இது ரூரல் அஸ் வெல் அஸ் அர்பன் ஏரியாஸில் நம்ம சின்ன சின்ன மைக்ரோ என்டர்பிரைசஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த நேஷ்னல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977 கொண்டு வந்தாங்க. அது முதல்ல ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமாக இருந்துச்சு. அண்டு 2006 வந்துச்சு இல்லையா? 2005 எம்ஜி நரேகா இருக்கு இல்லையா? அது கூட இதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். 1989. ஆக்சுவலாக அது 7th 5 இயரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டது. நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி என்ஆர்இபின்னு ஒன்று வந்துச்சு. அப்புறம் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அல்லது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். அப்புறம் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி வந்தது தான் என்னென்னா ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. எந்த வருஷம்? 1989 கொண்டு வந்தாங்க. அடுத்து ஒரு அப்ரிவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின். எஸ்ஜேஎஸ்ஆர்ஒய்னா என்ன? அண்ட் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஏன்னா ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா.
ஓகே 1997 கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ், அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்பகுதி மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் அன்எம்ப்ளாய்டு, அர்பன் இருக்கிற நகர பகுதியில் அன்எம்ப்ளாய்டாக அப்புறம் அண்டர் எம்ப்ளாய்டாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதை டார்கெட் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. ஸோ அர்பனில் உள்ள புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மேம்படுத்துறதுக்காக கொண்டு வர்றாங்க. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா 2013 நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்னு சொல்லி தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரியா, அதாவது தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா கீழே நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இதில் 2013 நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு இதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதில் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா, அதுவும் அதே கொஸ்டின் தான். எதோட தொடர்புடையது, அதாவது இதோட டார்கெட் ஏரியா என்ன, இதோட ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்னு, எங்கே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எங்கேயுமே ரூரல்னு மென்ஷன் ஆகவே இல்லை, அதே போல் எங்கேயுமே அர்பன்னு மென்ஷன் ஆகவே இல்லை. ரைட்டா, நம்ம இதெல்லாம் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கணும். அதே போல் டார்கெட் பெனிஃபிஷரிஸ் யாருன்னு எப்போவுமே படிச்சுக்கணும், யாருக்காக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். பாருங்கள், அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன், அர்பன் ஏரியாஸில் அன்எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா A1 only. அடுத்த கொஸ்டின் PMRY, இது பிரைம் மினிஸ்டரோட ரோஸ்கர் யோஜனா 1993 கொண்டு வந்தாங்க. யாருக்காக, எஜுகேட்டடாக இருந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கல்ல அவங்களுக்காக கொண்டு வந்தாங்க. இவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீமு. சரியா, மறுபடியும் வருது பாருங்கள், ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இப்போ தான் பார்த்தோம் 1989. which are the following schemes of introduced by the government of India to ensure old age protection for unorganized workers. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனா தான். இது 2019 கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட், தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் கொண்டு வந்தாங்க. கூடவே யாரை இனிஷியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா LIC சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க தான் அந்த பென்ஷன் ஃபண்டு மேனேஜராக இருக்க போகிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த பென்ஷன் ஃபண்டு வரும் இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுறது போகிறது வரதெல்லாம் யாருன்னா LIC. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்காங்கள்ல, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸும் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, இவங்கெல்லாம் அன்ரிஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. இவங்க யாருன்னே தெரியாது நமக்கு. ஸோ அப்போ அதாவது கவர்மெண்ட்டுக்கு இவங்களை பற்றி டேட்டா இருக்காது. அப்போ இவங்க வேலை பார்க்குறாங்களா, வேலை பார்க்கலையா, இவங்களுக்கு போதுமான சலுகைகள் கிடைக்குதா, சம்பளம் கிடைக்குதா, இதை பற்றிலாம் என்ஷூர் பண்ணவே முடியாது. அப்போது அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆர்கனைஸ்ட் லேபரில் என்ன பண்ணுவாங்கன்னா ESI PF அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கில் வந்துடுவாங்க. ஸோ அதில் EPFO கீழே கொண்டு வந்துடுவாங்க. ரைட்டா, ஆனால் இங்கே அப்படி ஒரு கேட்டகரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வேலை பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க, அண்ட் வேலை பார்த்த பின்னாடி அவங்களால என்ன பண்ணுவாங்க, நலிவடைந்து போயிடுவாங்க. அப்போ கடைசி காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனா. சரி ரைட், இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி அவங்களால அட்லீஸ்ட் அதிகபட்சமாக 15,000 வரைக்கும் அவங்களால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். 15,000 இன்கம் வாங்குகிற வரை, அதாவது மந்த்லி நான் 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னா என்னால் இதுக்குள்ளே என்ரோல் பண்ண முடியும். 18லேருந்து 40 வயசுக்குள்ளே உள்ள மக்களால் இதை என்ரோல் பண்ணிக்க முடியும். அண்டு இவங்களுடைய மந்த்லி கான்ட்ரிபியூஷன் 55 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். மந்த்லி கான்ட்ரிபியூஷன், அதாவது ப்ரீமியம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 55 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே போல் பென்ஷன் பெனிஃபிட் மாதம் 3000 கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி வயா வந்தன யோஜனா. இது 2020 கொண்டு வந்தாங்க. பட் இது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு கிடையாது, நல்லா ஞாபகம். இது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக பார்க்க வேண்டியது. பட் இது அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ்க்கு கிடையாது. பட் இது யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக, அவங்களுக்கான கொண்டு வரப்பட்ட ஒரு சேவிங் ஸ்கீம் மாதிரி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸால் கொண்டு வரப்பட்டது. 2017 கொண்டு வந்தாங்க. 2020 இது முடிஞ்சு போச்சு. அண்ட் மறுபடியும் 2023 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சரியா, ரைட். அடுத்து இதில் இன்னொன்று இருக்கு பாருங்கள், முத்ரா யோஜனான்னு ஒன்று இருக்கு இல்லையா. முத்ரானா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு
ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது தான் முத்ராவுக்கு வந்து அப்ரிவேஷன். 2015 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இதோட நோக்கத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சின்ன சின்ன குறு அளவில் கடன் கொடுப்பாங்க, குட்டி குட்டியான அளவில் கடன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு 3 கேட்டகரியாக பேர் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசு அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்கும், அதுக்கப்புறம் கிஷோர் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் லோன் கொடுப்பாங்க, அப்புறம் தருண் அப்படின்ற கேட்டகரி. இதில் எவ்வளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. சிசுக்கு வந்து 50,000 கொடுப்பாங்க, அண்ட் கிஷோருக்கு 50 to 5 lakh வரை கொடுப்பாங்க, அண்ட் தருக்கு 5 lakhலேருந்து 10 lakh வரை கொடுப்பாங்க. ரீசெண்டாக இது நியூஸில் இருந்துச்சு. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தருண் ப்ளஸ்ன்னு ஒரு கேட்டகரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 lakhலேருந்து 20 lakh வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் கொடுப்பாங்க. ஸோ இப்போது கரண்ட்டாக நீங்கள் வந்து முதல்ல கேட்கலாம், இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவில் அதிகபட்சமான கடன் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம், 10 லட்சமாக இருக்கும். பட் இப்போ கரண்ட்டாக ஆன்சர் என்ன வரும், 20 lakhs. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்ரா யோஜனா வந்து எந்த மினிஸ்ட்ரியால் கொண்டு வந்தாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸால் கொண்டு வரப்பட்டது. as per 2011 சென்சஸ். அண்ட் இதெல்லாம் தேவையில்லை, யார் கண்டக்ட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இது நமக்கு தெரியும். அந்த நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் இந்த கண்ட்ரி இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 234 மில்லியன்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பியூர் டேட்டா, நல்லா தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் போக முடியும். ஸோ ஆன்சர் வந்து 263.1 மில்லியன் ஒர்க்கர்ஸ் இன் 2011. ஸோ ஒர்க்கிங் ரிலேட்டடாக இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் படிக்கும்போது சென்சஸ் எடுத்து அதில் என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறத புரிய வைக்கிற ஒரு பாயிண்ட், இதை ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அடுத்து ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் சென்சஸில் உள்ளதை பாருங்கள். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். இது ரெண்டையுமே பார்த்துருங்க. பாருங்கள் அப்ரிவேஷனை வச்சு எவ்வளோ கொஸ்டின் வருது பாருங்கள். RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ரைட், இதில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் SGSY சம்பூர்ண கிராமின் செல்ஃப் ரிலையன்ஸ் யோஜனா, இதுக்கு என்ன வரும், ஸ்வராஜ்கர் வரும். அதுக்கடுத்து CSRE சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், ரைட்டு தான். அண்ட் NREGA நேஷ்னல் ரூரல் எஜுகேஷனாக கொடுக்க போகிறோம், என்ன கொடுக்க போகிறோம், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறோம், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ இதுவும் தப்பு, 2 தப்பு 4 தப்பு. ஸோ தவறானதான் கேட்டிருக்காங்க 2 4. க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கில் அக்விசிஷன் அண்டு நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன், இதைத்தான் வந்து அவங்க சங்கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டாக வந்து சங்கல்ப்னு சொல்லுவாங்க. 2018 கொண்டு வந்தாங்க. மேக் இன் இந்தியா 2014 நமக்கு நல்லா தெரியும். தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன்னா 1983 கொண்டு வந்துட்டாங்க. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வந்து 2015 அண்டர் வந்து ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் கீழே கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஒரு கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ இதை ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 வரும், அடுத்து யார் வருவா, 2 வருவா, 4 வருவா, 1 வருவா, ஆப்ஷன் ஏ. அடுத்து அப்ரிவேஷன் ரிலேட்டடான கொஸ்டின். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989 லான்ச் பண்ணாங்கல்ல, அது NRDP நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், கரெக்டு தான். புறா வந்து ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், நிறைய வெப்சைட்ஸில் ப்ரொவைடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ப்ரொவிஷனிங் ஆஃப்னு தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் தப்பு. ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான். ஸோ ரொம்ப டெஸ்டடாக யோசிக்கிறாங்களாம். சரி, ஓகே, ரெண்டுமே தப்பு. ஆன்சர் 1 2. விச் ஏஜ் கேட்டகரிஸ் கன்சிடர்ட் ஃபார் யூத் அஸ் பர் நேஷ்னல் யூத் பாலிசி 2014, அதிலே கொடுத்துட்டாங்க. நேஷ்னல் யூத் பாலிசி எப்போ வந்துச்சு, 2014. அதில் யூத்துங்கிற கேட்டகரி யார் வருவான்னா 15லேருந்து 29. ஜென்ரலாக பாப்புலேஷனை வந்து ஏஜ் வைஸாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. 15 வரைக்கும் ஒரு குரூப்பு, 15லேருந்து 40 வரைக்கும் ஒரு குரூப்பு, 40லேருந்து 60 வரை ஒரு குரூப்பு, அண்ட் 60க்கு மேலே ஒரு குரூப்பு. சரியா, ஆக்சுவலாக 15லேருந்து 40 வரைக்கும் உள்ளவங்கள தான் யூத்ஃபுல் குரூப்பு, யூத்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 15லேருந்து 60 வரைக்கும் உள்ளவங்கள தான் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. 60க்கு மேலே இருக்கிறவங்களையும் அண்ட் அதே போல் 15 கீழே இருக்கிறவங்களையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இது ரெண்டையும் ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஏ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாப்புலேஷன் சென்சஸ் ரிலேட்டடான விஷயம் இருக்குது இல்லையா, அதில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இவங்க ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து வெரி 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 கம்மி, அண்ட் இவங்களோட நேஷ்னல் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த டிபெண்டன்ட் பாப்புலேஷனுடைய அந்த எக்கனாமிக் பேர்டனையும் யார் தான் பார்த்துப்பாங்கன்னா 15லேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் பார்த்துப்பாங்க.
ஸோ த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் யார் அப்படின்னா 15லேருந்து 60. ஜென்ரலாக யூத்ஃபுல் ஏஜ் குரூப்னா 15லேருந்து 40. இங்கே நேஷ்னல் யூத் பாலிசி 2014 கீழே யூத்ஃபுல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 29. அசஸ்டன் ரீசன்ட் டைப் இல்லாமல் டிஎன்பிசியில் கொஸ்டினே இருக்காது போல அவ்வளோ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியா இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் தேன் மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் மாடர்னாக இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குதாம்மா, ட்ரெடிஷ்னலாக உள்ளவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குதாம்மா. மொதல் பாயிண்ட், த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் பெர் ஒர்க்கர் இன் த ட்ரெடிஷ்னல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஸ்மாலர் than the value of capital per worker in the modern small scale industries. இதுக்கு அவங்க ரீசன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல ட்ரெடிஷ்னல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை விட மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிக எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆமான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஆமாம் முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, கம்மியான எண்ணிக்கையில் தான் இருந்துச்சு, இப்போ தான் ஜாஸ்தியான எண்ணிக்கையில் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்துட்டாங்க, அது மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க, அதனால் மாடர்ன் தான் அதிகமாக கொடுக்குதுன்னு யோசிக்கக்கூடாது. இங்கே நம்பரை பற்றி பேசவே இல்லை. இங்கே ஒரு ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க, அதே போல் ஒரு மாடர்ன் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் என்னென்னு கால்குலேட் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள், இதில் மெஷினரி இருக்கும் அண்ட் இதில் மெஷினரி இருக்காது. மெஷினரி இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம், 10 பேர் பண்ண வேண்டிய வேலை ஒரு ஆள் பண்ணணும். அப்போ இட் ரீப்ளேசஸ் 10 எம்ப்ளாயர்ஸா, ரைட்டா? இங்கே நம்ம ப்ரொடக்ஷனை பற்றி பேசவே இல்லைங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை பற்றி தான் பேசுகிறோம். அப்படி பார்த்தோம்னா 10 எம்ப்ளாயர்ஸோட வேலையை ஒரு மிஷின் பார்க்குதுன்னா இங்கே 10 பேர் அங்கே வேலையை பார்த்துட்ருப்பாங்க, ரைட்டா? அப்போ கன்வென்ஷனலி இங்கே 10 பேர் பதிலாக ஒரு மிஷின் இருக்கும், இங்கே 10 பேர் அங்கே வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ உண்மையிலேயே ட்ரெடிஷ்னல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வேலை கொடுக்குறாங்க. அதே போல் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் பெர் ஒர்க்கர், அதாவது ஒரு ஒர்க்கருக்கு இருக்கக்கூடிய கேபிட்டலுடைய அளவு வந்து மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கேபிட்டல்லாம் என்ன அர்த்தம், முதலீடு. ஆமாம் தானே? இப்போ நான் ஒரு 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 வேலையாள் இருக்கார் அப்படின்னா அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த மெஷினரியோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் இங்கே கேபிட்டல்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அது அப்போ மெஷினரியை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இது ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் இந்த ரீசன், இது வந்தனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ப்ரூவ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ அப்போ அது ரெண்டுமே என்னது, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். இது ரெண்டுமே சரி தான் அண்ட் சரியான எக்ஸ்ப்ளனேஷன். ராஜீவ் காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட், இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. சங்கல்ப் இங்கே இப்போ தான் பார்த்தோம், ஸ்கில் அக்விசிஷன் அண்டு நாலேஜ், இதான் சங்கல்கான அப்ரிவேஷன், ஸ்கில் அக்விசிஷன் அண்டு நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன். ஸோ இது ரிலேட்டடான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த பிலோ இஸ் ரிலேட்டட் டு பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம். நேரு ரோஸ்கர் யோஜனா, சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. ஆக்சுவலாக இது எல்லாமே தான் வரும். ஏன்னா வந்து பாவர்ட்டி அலிவேஷனில் நிறைய விஷயம் இருக்குது. என்ன அப்படி பார்த்தோன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அண்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, பாவர்ட்டிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்குறது அண்டு ரேஷன் கடைகளில் வந்து மானிய விலைகளில் பொருட்கள் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுப்பாங்க. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ நல்லா யோசிங்க, ஒருத்தர் பாவர்ட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவருக்கு அந்த அவர் சுற்றி இருக்கிற ஏரியா வந்து என்னவாக இருக்கணும்னா நல்ல டெவலப்டான ஏரியாவாக இருக்கணும். ஸோ அதில் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அது மூலமாக அவர் முன்னேறிக்கொள்வார். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது மூலமாக அவர் தன்னைத்தானே என்ன பண்ணிக்க முடியும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு மூணாவது இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே சில சப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த சப்சிடிஸ் ரிலேஸ் விஷயங்கள். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தை டெவலப் பண்ணுறது தான் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். பாவர்ட்டி அலிவேட் பண்ணுறதுல பொதுவாக கவர்மெண்ட் இந்த 3 விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்னா பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ்னே யோசிக்கக்கூடாது.
எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸும் வரும், ரூரல் டெவலப்மெண்ட்டும் வரும், அண்ட் சப்சிடிஸ் மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறது வரும். இது எல்லாமே தான் எனது பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஆன்சர் 1, 2, 3 and 4. வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா இது 2001 கொண்டு வந்தாங்க. ஸோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷெல்டர் கொடுக்கறதுக்கான ஸ்கீமு. ஷெல்டர் ப்ளஸ் கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கம்யூனிட்டி டாய்லெட்னால் என்ன, பொது கழிப்பறை. கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அண்ட் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்லம் டெவலப்ஸ்க்காக தான் கொடுக்குறாங்க, நகர்ப்புற பகுதிகளில் உள்ளவங்களுக்காக. அண்ட் அதில் வந்து அது பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக கொண்டு வரக்கூடிய ஸ்கீம். இதே மாதிரி ஆவாஸ் யோஜனா நம்ம வழக்கமாக கேள்விப்பட்ட 2 ஆவாஸ் யோஜனா இருக்கும். 1985 ஒன்று இருக்கும், 2015 ஒன்று இருக்கும். 1985 வந்து கொண்டு வந்தது இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, அண்ட் 2015 கொண்டு வந்தது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதாவது இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா வாஸ் ரீஸ்ட்ரக்சர்ட் இன்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. தட் இஸ் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அம்ருத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அம்ருத்தோட அப்ரிவேஷன் அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்டு அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது முதல்ல கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 2015 கொண்டு வந்தாங்க. அண்ட் நாட்டில் 500 சிட்டிஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கீமோடைய ஃபேஸ் 2 அதை வந்து அம்ருத் 2.0 அப்படின்னு சொல்லி 2021 லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதுலேருந்து 2025-26 வரைக்கும். ஸோ இந்த வருஷத்தோடு நமக்கு இது முடிய போகுது. அதனால் இது கரண்ட் ப்ரைஸில் வரும். அண்ட் அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அம்ருத் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிட்டிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆமாம், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. கரெக்டு தான். ஆல் ஸ்டேட் கேபிட்டல்ஸ் இதுக்கு நீங்கள் சரின்னு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், வாட்டர் சப்ளை இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அம்ருத் ஸ்கீம். ஜென்ரலாக காமன் சென்ஸில் யோசிச்சு பார்ப்போம். நீங்கள் வந்து அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அர்பன் கம்யூனிட்டிஸில் மொத்த பாயிண்ட்டே என்ன தான் சொல்லுவாங்கன்னா வாட்டர் சப்ளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நகர்ப்புறத்தில் ஒரு கம்யூனிட்டி டேங்க் இருக்கும், அதே போல் கம்யூனிட்டி வெல்ஸ் இருக்கும், தண்ணி தோணுன்னு கிடைக்கும். ஆனால் நகர்பகுதிகளில் தண்ணிக்கு என்ன தான் பண்ணணும்னா போர் தான் போடணும். நிறைய இடத்துல பெர்மிஷன் வாங்கணும், போர் போடுறதுக்கு பெர்மிஷன் வேணும். அப்போ தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இதுக்கு தான் கார்ப்பரேஷன் வாட்டர் அது இதுன்னு யார் ஃபெசிலிட்டேட் பண்ணுறா, அதையும் கவர்மெண்ட் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அப்போ அது ஒழுங்காக இல்லைன்னா யாருக்கு பாதிக்கப்படும், பீப்புள் பாதிக்கப்படும். அப்போ இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ 4 இல்லைன்றாங்க. அப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் 1 தான் எலிமினேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு 3 தெரிஞ்சால் தான் எலிமினேட் பண்ண முடியும். 1, 2 கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரியும். அதனால் ஆன்சர் சி. அப்போ ஆல் ஸ்டேட் கேபிட்டல்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் அம்ருத் ஸ்கீமா? இல்லை, அவசியம் இல்லை. எல்லா ஸ்டேட் கேபிட்டல்ஸுமே கண்டிப்பாக வரணும்னா இல்லை. இந்த 500 சிட்டிஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 60% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் இருக்குது. அதனால இந்த சிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அது டிஎன்பிசி வந்து ஏதாவது ஒரு 5-6 கொஸ்டினாவது குளறுபடி கொஸ்டினாக வச்சுருப்பாங்க. இதில் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின், தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா யூஸ் ஃபார் ரெடியூசிங் ரூரல் பாவர்ட்டி, ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி, ரெடியூசிங் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வர்றது நமக்கு தெரியும், இன்க்ரீஸிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இல்லை நமக்கு தெரியும். இப்போ இதில் எதை சொல்வீங்க? 2மே தாங்க ஆன்சரு. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா கீழே நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இருக்குது, நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் இருக்குது. நீங்கள் இதில் முதல்ல வந்தது ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் தான் வந்துச்சு. லேட்டராக தான் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்தனால நான் ரூரல் போடுறனாலும் போடலாம், அப்படி கொடுக்குறனாலும் ஆன்சர் வந்து ரூரல் பாவர்ட்டின்னு கொடுத்துருக்கணும். ஒன்று போத்துன்னு கொடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா ரூரல் பாவர்ட்டின்னு கொடுத்துருந்துருக்கணும். அவங்க இது கீ கொடுத்ததை வச்சு தான் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் தி ஆன்சர். ஸோ போத் ஏ அண்ட் சி த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்தால் என்ன ஷேர் பண்ணுறதுன்னா, நமக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை இந்த டிஎன்பிசி கொஸ்டினை ஃபேஸ் பண்ணுற எல்லாருக்குமே இருக்குது. ரைட்டா? நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லாஜிக்காக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் தெரியலனாலே இந்த கொஸ்டின் தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். சரியா? அது வந்து இயற்கையாகவே எல்லாருக்குமே வர்றது தான். நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கெஸ்ட்டில் போட ட்ரை பண்ணுங்கள். தெரியலையா, சரி பரவாயில்ல, ஏதாவது ஒரு கெஸ் பண்ணி ஏதாவது போட ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அது தப்பாக இருக்குமோ இதாக இருக்குமோலாம் அங்கே போய் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா இஸ் ஃபார் ரெடியூசிங் ரூரல் பாவர்ட்டி அண்ட் ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி. ஆக்சுவலி இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமின் படி வந்து புவர் பீப்புளை எம்பவர் பண்ணணும், பர்டிகுலர்லி உமன். இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டை வந்து ப்ரமோட் பண்ண போகிறாங்க.
ஸோ இதுதான் இதோடைய முக்கியமான எய்மு. இதுக்கு கீழே தான் 2 காம்போனண்ட்டு, அதை தான் இங்கே சொன்னோம், ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். அடுத்த கொஸ்டின், ஸ்கீமு அதனுடைய நோக்கம். மினிமம் நீடு ஸ்கீமு, ஓகே. சோசியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு, ஓகே. சோசியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். சோசியல் அசிஸ்டன்ஸ்னால் இந்த ஓல்டேஜ் பென்ஷனு அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து சோசியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு. சரி, ஓகே. ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கீமு, பாவர்ட்டி ரிடக்ஷன் ப்ரோக்ராம், எம்ஜி நரேகாவை சொல்லலாமா பாவர்ட்டி ரிடக்ஷன்னு. அடுத்து மினிமம் நீட் ப்ரோக்ராம், ஓகே. ஃபுட்டு கண்டிப்பாக வேணுங்கிறது மினிமம் நீட் ப்ரோக்ராம் தானே. அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ரைட்டா? 4-1-4-1-3-2 கரெக்டாக போட்டிருக்குமா? 1க்கு 4. ஓகே, நம்ம இப்படி சொல்லியிருக்கோம், அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-1னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. வீடும் வந்து ஒரு அத்தியாவசிய தேவை இல்லையா, பேசிக் நெசசிட்டி இல்லையா, அதனால் அந்த கால்குலேஷனில் மினிமம் நீட் ஸ்கீம் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4-1-3-2 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்த அசஸ்மெண்ட் கொஸ்டின், இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அப் எக்கனாமிக் ப்ரோக்ராம் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் எஸ்சி/எஸ்டி. இது கண்டிப்பாக கரெக்டு. ரைட்டா? அடுத்து அப்போ ஆப்ஷன் சி வராது பாருங்கள். நம்ம ரெண்டுமே கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 2 ஆப்ஷன் எலிமினேட். 2ல் ஏதாவது ஒன்று தப்புன்னு நினச்சாலும் மறுபடியும் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், ப்ரொவைடட் ஸ்மால் லோன் ஃபார் த புவரர் செக்ஷன் டு ஹெல்ப் தம் டு ஏர்ன் மணி த்ரூ சம் செகண்டரி சோர்சஸ். அவ்வளவுதான் கொஸ்டின். இதெல்லாம் சும்மா டைம் ஓட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஏன்னா வாட்ச் பார்த்துக்கோங்க. அண்ட் அதில் ஒன்றும் கிடையாது. ப்ரொவைடட் ஸ்மால் லோன்ஸ் ஃபார் புவர் செக்ஷன் டு ஹெல்ப் தம் டு ஏர்ன் மணி த்ரூ சம் செகண்டரி சோர்சஸ். ஆமாம், இதைத்தான் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக. அப்புறம் ரெண்டுமே சரியான எக்ஸ்ப்ளனேஷன். இதுவும் அகைன் வந்து டூ ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பிரைம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ரைபல் கம்யூனிட்டி. ஓகே. ப்ராப்பர் அண்ட் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம்ஸ் இஸ் ஆஃப் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். எதனால் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ்? இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வர்றது இதுதான் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரியா? அதனால் சரியான எக்ஸ்ப்ளனேஷன். சேம் கொஸ்டின் அடுத்தும் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். நேஷ்னல் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒர்க் ஃபார் த டேஷ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபேமிலிஸ். இதுலேயே இருக்குது ஃபினான்ஸுன்னு. அப்போ அது என்னது? எக்கனாமிக் தான். 1989 கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் கீழே இருக்குது. சாரி, எம்பவர்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அது கீழே வராங்க. ஸோ ஸ்ரேஷ்தா ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ரேஷ்தாவுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது, ஸ்கீம் ஃபார் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல்ஸ் இன் டார்கெட்டட் ஏரியாஸ். இதுதான் வந்து ஸ்ரேஷ்தாவுக்கு அப்ரிவேஷன். யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தான் கொண்டு வந்துடுறாங்க. அதாவது எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் அண்ட் 8வது அண்ட் 10வது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் இவங்களை என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவலி இவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அது வந்து நேஷ்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஸ்ரேஷ்தா அப்படின்னே நடக்கும். இதை வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து கொண்டு வருவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்? அதாவது நம்ம வந்து பென்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கன்வீனியன்ட் ஆக்கிறதுக்கு ஈஸியாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த என்னென்னா ஜீவன் பிரமான். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ பி. நித்தி ஆயோக் பற்றி நமக்கு தெரியும், 2015 லான்ச் பண்ணக்கூடிய ஸ்கீமு. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. இவங்க யார்? நேஷ்னல் திங்க் டேங்க், அதாவது சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க தான் நித்தி ஆயோக். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி 2015 கொண்டு வந்தாங்க. இதோடைய தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இருப்பாங்க. அண்ட் இதுக்கு ஒரு சிஇஓ இருப்பாங்க, இதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பு இருப்பாங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்கு தேவையான பாலிசி அட்வைசஸை கொடுப்பாங்க. அண்ட் இந்திரா தனுஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்யூனைசேஷன் ஸ்கீம். அது என்ன இம்யூனைசேஷன் ஸ்கீம் அப்படின்னா தடுப்பூசி திட்டம். முதல்ல கொண்டு வரும்போது யூனிவர்சல் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதாவது அனைவருக்கும் தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு 12 வியாதிகளை வந்து இது கீழே கொண்டு வந்து அவங்க எல்லாத்துக்குமே இந்த எல்லா பீப்புளுக்குமே இந்த 12 வியாதிகளுக்கான இம்யூனைசேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து மிஷன் இந்திரதனுஷ்.
இந்த கொஸ்டினை பாருங்கள். இது வந்து என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினு. அண்ட் டிடிஏ டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஆக்சுவலாக இது கூட சொல்லலாம் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அண்ட் பிஆர்ஐனா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸையும் சொல்லுவாங்க. அண்ட் வேறு இதை அவங்க எதை குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கரெக்டு. அண்ட் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸும் கண்டிப்பாக கரெக்டு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 கொண்டு வந்தாங்க. இது வந்து 1953 வந்துருக்கும் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற பாயிண்டில் அப்போ 4 வராது, 3 வராது. அதை வச்சு ஆப்ஷன் 1 and 2 கொடுத்துருக்கோம். ஸோ டிடிஏ டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அண்ட் வாட் அபவுட் பிஆர்ஐஸ் நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியலை. நான் கன்க்ளூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கமெண்ட்டில் போட்டு விட்றேன். அடுத்து பாருங்கள், 2019 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜெய் சக்தி இல்லை, ஜல் சக்தி. 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படின்னே நம்ம ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கோம். ஸோ ஜல் சக்தினா என்ன அர்த்தம்? மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் தான் குறிப்பிட்றாங்க. ஸோ இட்ஸ் வாட்டர் ரிலேட்டட் ஸ்கீம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டு என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வராது. எக்ஸ்டெண்ட் த க்ரீமி நார்ம்ஸ் டு எக்கனாமிக் பேலன்ஸ் அதுவும் கிடையாது. பில்டிங் ரீசார்ஜ் வெல்ஸ் வாட்டர் ரிலேட்டடானது. இன்க்ளூட் த எக்ஸ்க்ளூடட் இதுவும் கிடையாது. இன்க்ரீஸிங் த என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கொஸ்டினை டைம் எடுத்து ஓட்ட வச்சுருக்காங்க. கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான், சரியா? ரைட். அப்போ இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1 and 4 மட்டும்தான். அண்ட் 1 and 4 கூட வேறு எதுவுமே இல்லை, கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். 2019 கொண்டு வந்த ஸ்கீமு, இதனுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் த ரெயின். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்லுவாங்க. வேர் இட் ஃபால்ஸ், அதே போல் வென் இட் ஃபால்ஸ், எங்கு விழுகிறதோ எப்பொழுது விழுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மழையை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் நீர் மேலாண்மை திட்டம். அண்ட் அதே போல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு. அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து மீட்புருவாக்கம் செய்கிறது. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் சேமிப்புன்னு சொல்லலாம், மீட்புருவாக்கம்னு சொல்லலாம். அதாவது மீட்கிறது. இந்த நோக்கங்களை கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னென்னா ஜல் சக்தி அபியான்.